அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.27. ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர். உருளையினுடைய உயரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர் ஆகும். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர் எனில் புனலின் வெளிப்புற பரப்பை காணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு ஒரு புனல் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் இது ஒரு உருளை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த உருளையின் மீது எப்படி இருக்கான், ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு ஒரு புனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு ஒரு புனல் நம்மளுக்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த ஷேப்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புனல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த புனலுடைய மொத்த உயரம் கொடுத்துட்டாங்க. மொத்த உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மற்றும் இந்த உருளையினுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த உருளையினுடைய விட்டம் எவ்வளவு 12 சென்டிமீட்டர் மற்றும் புனலினுடைய மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த புனலினுடைய வெளிப்புற பரப்பு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அதாவது உருளையினுடைய விட்டம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனலினுடைய அடிப்புற விட்டமாக இருக்கும். அப்படின்னா இப்போ இங்கே எவ்வளோ தான் வரும், 12 சென்டிமீட்டர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1 மற்றும் H2 என்பன முறையே இடைக்கண்டம் மற்றும் உருளையினுடைய உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் என்பன முறையே இடைக்கண்டத்தினுடைய மேல்புற மற்றும் கீழ்ப்புற ஆரங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடைக்கண்டம், அடுத்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து உருளை. இப்போ இடைக்கண்டத்தினுடைய நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா மேற்புற விட்டம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்போ மேற்புற விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டத்தில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 24 டிவைட் பை 2, 2 12 2 24. அப்படின்னா இப்போ இதுலேருந்து ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிடலாம்னா 12 சென்டிமீட்டர். அடுத்து இப்போ கீழ்ப்புற விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, அந்த இடைக்கண்டத்துக்கு 12 சென்டிமீட்டர். அப்படின்னா இப்போ அதை ஆரத்தன்னு சொல்லியிருக்கோம்னா ஸ்மால் ஆர். இப்போ ஆர் ஈக்குவல் டு 12 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிடலாம். ஓரார் 6, சரி 2 2 6 12, இப்போ 6 சென்டிமீட்டர். இப்போ இதுலேருந்து ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் வந்துடும். இப்போ இடைக்கண்டத்தினுடைய உயரத்தை என்னன்னு சொல்லிக்கோம்னா H1 சொல்லிக்கோமா. அப்படின்னா இப்போ H1 ஈக்குவல் டு எனக்கு மொத்த உயரம் எவ்வளவு 20 மைனஸ் இந்த உருளையினுடைய உயரம் எவ்வளவு 12. அதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய உயரம் கிடைச்சிடும். 20ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இதுலேருந்து H1 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ இதுலேருந்து உருளையினுடைய ஆரமும் உயரமும் வேணும். அப்படின்னா இப்போ ஆரம் ஈக்குவல் டு இடைக்கண்டத்துக்கு என்ன ஆரம் இருக்கோ அதான் உருளையினுடைய ஆரம். அப்படின்னா இப்போ இடைக்கண்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு 6 சென்டிமீட்டர். அடுத்து உருளையினுடைய உயரம் H2 ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிடலாம்னா 12 சென்டிமீட்டர். எனக்கு இதனுடைய வெளிப்புற பரப்பு கேட்டிருக்காங்க. புனலின் வெளிப்புற பரப்பு ஈக்குவல் டு இதில் ரெண்டு உருவங்கள் இணைஞ்சிருக்கு. ஒன்று வந்து உருளை, இன்னொன்று வந்து என்னது இடைக்கண்டம். இப்போ உருளையின் வலைப்பரப்பு ப்ளஸ் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு எனக்கு உருளையினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/RH ப்ளஸ் இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை எல் இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு உருளையினுடைய உயரத்தை என்னன்னு சொல்லியிருந்தோம்னா H2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்து இதை வந்து H2 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் பை வெளியில் எடுத்துடலாமா. வெளியில் எடுத்தோம்னா 2R H2 ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எனக்கு இந்த இடைக்கண்டத்தினுடைய சாய் உயரம் எல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இப்போ எல் ஈக்குவல் டு சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் H² ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இல்லை H² அப்படிங்கிறப்போ அதாவது இடைக்கண்டத்தினுடைய உயரத்தை என்னன்னு சொல்லியிருக்கோம்னா H1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ H1 ஈக்குவல் டு அதனுடைய மதிப்பு என்னது 8. இங்கே என்ன வரும்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 12 மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 6 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் 8 64 ப்ளஸ் 12லேருந்து ஒரு 6 போச்சுன்னா 6 ஸ்கொயர் என்ன 36. இப்போ 64 ப்ளஸ் 36 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வந்து எதனுடைய வர்க்கம் 10. அப்படின்னா இப்போ எல் அதாவது சாய் உயரம் எல் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். எனக்கு புனலினுடைய வெளிப்புற பரப்பு கேட்டிருக்காங்க. புனலின் வெளிப்புற பரப்பு, இப்போ வெளிப்பரப்பு ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணிட்டோம். என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், பை இன்டு 2R H2 ப்ளஸ் எல் இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து அதில் அப்ளை பண்ணும்போது
பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு 2 இன்ட்டு ஆரம் வந்து 6 இன்ட்டு உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் எல்லினுடைய மதிப்பு 10 இன்ட்டு ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து ப்ளஸ் 12 ஸ்மால் ஆர் வந்து 6. இப்போ 22/7 இன்ட்டு ஈராறு 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 10 இன்ட்டு 18 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 22/7 இன்ட்டு 12 12 144 ப்ளஸ் 10 இன்ட்டு 18 அப்படிங்கிறப்போ 180 அப்படின்னு வரும். இப்போ 22/7 இன்ட்டு ரெண்டையும் கூட்டும்போது 4 8 4 12க்கு 2 மிச்சம் 1 3 2 1 1 2 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 3 324. இந்த 324 7ஆல் அடிக்க போகிறோம். இப்போ 324 7ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 32 எடுக்கிறேன் 4 7 28 அப்படின்னு வரும். இப்போ 32ல் 28 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு 4 என்ன வரும் 4 6 7 42 மிச்சம் இருக்கக்கூடிய 8 2 அப்படின்னு வரும். 2 7ல் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே ஒரு 0 புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 7 14 அப்படின்னு வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 8 20ல் 14 போச்சுன்னா 6 வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 8 7 56 அப்படின்னு வரும். இப்போ 60ல் 56 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4 வாய்ப்பு இல்லை 0 சேர்த்தோம்னா 40 I7 35 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இப்போ 40ல் 35 போச்சுன்னா நிச்சயம் உள்ளது 5 ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 7 7 49 பேலன்ஸ் 1 இப்படி அடிச்சு போயிட்டே இருக்கும். அதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46.285 இப்போ இங்கே ஆன்சர் 22 இன்ட்டு 46.285. இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1018.285 அப்படின்னு வரும். இது எப்படி எழுதலாம்னா 1018.28 வலைப்பரப்பு அதாவது வெளிப்புற பரப்பு அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.